அனைவருக்கும் வணக்கம். அதிக டிவிடெண்ட் கொடுக்கும் பங்குகள் என்றாலே நல்ல முதலீடா? இல்லை இதில் ஒரு பெரிய ட்ராப் இருக்கா? இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். பங்குச் சந்தையில் சில நிறுவனங்கள் தங்கள் லாபத்தில் இருந்து பங்குதாரர்களுக்கு தொடர்ந்து பணம் வழங்குகின்றன. இதைத்தான் டிவிடெண்ட் என்று சொல்கிறோம். அதிக டிவிடெண்ட் வழங்கும் நிறுவனங்கள் ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படியானால் இந்தியாவில் எந்த நிறுவனங்கள் அதிக டிவிடெண்ட் வழங்குகின்றன? முதலில் அரசு நிறுவனங்கள் பார்ப்போம். கோல் இண்டியா, ONGC, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பவர் கிரேட், REC, NTPC, கெயில், BBCL, நால்கோ, ஹிந்துஸ்தான் சிங். இந்த நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக டிவிடெண்ட் வழங்கிய வரலாற்றை கொண்டுள்ளன. தனியார் நிறுவனங்கள் டிவிடெண்ட் தராதா? நிச்சயமாக தருகின்றன. உதாரணமாக ITC, இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜி, விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, கோல்கேட் பால்மொலிவ், நெஸ்ட்லே இந்தியா. ஆனால் ஒரு முக்கிய விஷயம், அதிக டிவிடெண்ட் ஈல்டு இருப்பதால் மட்டும் ஒரு பங்கை வாங்கக்கூடாது. ஏனெனில் சில நேரங்களில் பங்கின் விலை குறைந்ததால் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக தோன்றலாம். அதனால் முதலீடு செய்வதற்கு முன் நிறுவனத்தின் லாப வளர்ச்சி, கடன் அளவு, கேஷ் ஃப்ளோ, டிவிடெண்ட் ஹிஸ்டரி, எதிர்கால வளர்ச்சி இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் கலந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அமைப்பது பலர் பின்பற்றும் அணுகுமுறையாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.